எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை பார்த்து பேசுனது. ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸ் முன்னாடி உட்காராங்க. உட்கார்ந்த உடனே, கோடி நினச்சது கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குதில்ல, சரி கவலைப்படாத, இன்றைக்கி நீ எடுக்கிற முடிவு வந்து கண்டிப்பாக உன்னுடைய டைட்டிலை பற்றி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சாயினோ, நீ எதை பற்றி பேச போகிற, உன்னுடைய சம்மர்ஸ்லாம் ஆப்பனண்ட்டை பற்றி தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இப்போ பிளட் லைன் கூட ஒரு சிவில் வார் கூட மோதுற. நான் இதே இடத்துல உட்காந்துருக்கிறேன். கெவின் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கனடாலேயே இருக்கான். அதனால் இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு அவன் வரல. அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி ஒத்தையில் தான் இருக்கிறேன். பிளட் லைனில் அதிகமான பேர் இருக்காங்க. இன்றைக்கி நீ ஃபேஸ் பண்ண போகிற, நீ கண்டிப்பாக சம்மர்ஸ்லாமில் பிளட் லைனில் எதிர்த்து மோதும் போது பிளட் லைனை வீழ்த்தி இந்த டைட்டில் மீண்டும் இதே இடத்துக்கு கொண்டு வரணும். அதை என் கண்ணால் பார்க்கணும். பெஸ்ட் ஆஃப் லக், கங்க்ராச்சுலேஷன். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, தயங்காமல் நான் பண்ணுறேன், சரியா? இவ்வளோ தாங்க நம்ம ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை பார்த்து பேசினது. நான் கூட டைட்டில் பார்த்த உடனே ஏதோ டைட்டிலை பற்றி எதாவது கேட்பான்னு நினச்சேன். நீ சம்மர் ஸ்லாமில் டைட்டில் ஜெயிச்சுட்டு இங்கே வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை ஒருவேளை சம்மர் ஸ்லாமில் நீ டைட்டில் ஜெயித்த உடனே என் கூட மோதணும் அப்படிங்கிறத சிம்பாலிட்டிக்காக சொல்லியிருக்காரோ என்னமோ தெரிலங்க.